வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம்ஸ் வியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இடையில கொஞ்சம் கேப் ஆகி போயிடுச்சு. அதனால என்ன தகவல் அப்படின்றது இல்லை அப்படிங்கிறனால, உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல் எதுவும் முக்கியமான தகவல் இல்லை அப்படிங்கிறனால வீடியோ போடாமல் இருந்தது. அது போக என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்னாலையும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போது என்ன தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு தகவல். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாப்பா மோகன் ஐயாட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சட்டம் தந்த சலுகை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அவங்க வந்து இன்னும் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு வந்து எதிர்த்தரப்பில் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மனு வந்து அவங்க கொடுக்காம இன்னொரு வாய்தா வாங்குறதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டாச்சு ஏற்கனவே. அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி போலீஸ் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர், அதோடைய இவங்க கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க இல்லையா, அந்த சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் வந்து ஆட்சேபனை தெரிவித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்கள் சில இது வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில வீடியோக்கள் கையில் கொடுத்தாங்க. அந்த வீடியோஸ் சில எல்லாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அவங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு சில விஷயங்கள் இன்னும் தரல, அது வேறு விஷயம். ஆனாலும் நம்ம வந்து இதை டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை மனுவை போட்டாச்சு. அந்த ஆட்சேபனை மனு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் பதில் மனு வந்து அவங்க போலீஸ் தரப்புலேருந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய சார்ஜ் ஷீட்டை எதிர்த்து இவங்க ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க, அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களோட பதிலில் தாக்கல் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது நீதிபதிக்கு. ஒன்று வந்து நம்ம போட்ட ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணுறது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் நீதிபதிக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு ஆட்சேபனை தெரிவித்த மனு போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து போலீஸ் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க, பதில் மனு கேட்டிருந்தாங்க. அந்த பதில் மனுவை வந்து தாக்கல் பண்ணாமல் ஏற்கனவே 2 வாய்தா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். 20ஆம் தேதி 3வது வாய்தா போட்டிருந்தாங்க. அந்த 20ஆம் தேதி, அதாவது நேற்று, இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது போலீஸ் தரப்பில் மறுபடியும் வாய்தா கேட்குறதுக்கான முனைப்பு காட்டின மாதிரி இருந்தது. கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் இருந்தது நீதிபதி. ஸோ அந்த அப்செட்லேயும் அவர் என்ன பண்ணார், சட்டம் தந்த சலுகை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இன்னொரு வாய்தா போட்டு, அதாவது ரொம்ப நாள் தள்ளி போடாமல் 4 நாள் மட்டும் போட்டிருக்காங்க. 20ஆம் தேதி வந்த வழக்குக்கு 24ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு டேட் போட்டு ஃபைனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைனல் அப்படின்னு போட்டாச்சுன்னா இனிமேல் வாய்தா வாங்க முடியாது, அடுத்த ஆர்டர் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது போட்டனால இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, இதுக்கு வந்து அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணியே ஆகணும் மண்டே, திங்கட்கிழமை அன்னைக்கு அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகி இருக்குது. ஸோ இந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பித்து இப்போ தான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்கு வந்து நின்று இருக்குது. அதாவது பதில் மனு அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பதில் மனு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் நிராகரிக்கப்படும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இதை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்ம கேட்டிருக்க நிவாரணம் என்னவோ அதை வந்து ஆர்டராக போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா இப்போ பார்க்கப்படுவதா பாப்பா மோகன் சார் சொன்னார். ஸோ இப்போ அதே தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இருக்க சூழ்நிலையில் 24ஆம் தேதி அன்னைக்கு நீதிபதி என்ன சொல்ல போகிறாரு, இவங்க பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொன்னேன். ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா, இவங்க போட்டிருக்க விசாரணை வந்து சார்ஜ் ஷீட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஏற்கப்பட்டால் அந்த சார்ஜ் ஷீட் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சகோதரி செல்வியை வந்து கூண்டில் ஏற்றி அவங்களோட விசாரணை பண்ணி அவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு அதுபடி என்ன அவங்க கேட்குறாங்களோ அதுபடியான ஒரு ஆர்டரை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்க பொறுத்தாச்சு, இன்னும் ஆற பொறுக்கிறதுக்கு ஒரு 2 நாள் தான், இடையில சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் திங்கட்கிழமை. ஆக்க பொறுத்தாச்சு, சோறு ரெடி ஆயிடுச்சு, அதை தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆறணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுது.
ஸோ அந்த 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்கோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த வழக்கோடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வரும். ஸோ கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நிராகரிக்கப்பட்டால் அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன்னாடி இருக்குது. இன்றைக்கி நேற்று பாப்பா மோகன் சார்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட கேட்டேன், நான் நேரில் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு பெருந்தன்மையோடு கொடுத்துருக்காரு அவர் பிஸி ஷெடியூலுக்கு நடுவில். இப்போது நான் அவரை மீட் பண்ண போகிறேன் இன்றைக்கி மத்தியானம். அப்படி மத்தியானம் மீட் பண்ண போகும்போது அவரோட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரி கேள்விகள் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறத நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கேள்விகளையும் நான் அவர்கிட்ட கேட்டு பதில் வாங்க உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அப்படி அவரை சந்திக்க முடிஞ்சு பேட்டி எடுக்க முடிஞ்சால் நேரில் எடுத்த பேட்டி முதல் பேட்டியாக இருக்கும் இது. ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபோனில் ஆடியோ பேட்டி மட்டும்தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். இப்போ தான் முதலாக நேரில் சந்திக்கிறோம். அந்த நேரில் சந்திக்கிற போது எடுக்கக்கூடிய பேட்டி நேரடி பேட்டியாக இருக்கும். அந்த இதை நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்குறோம், அவர் என்ன பதில் சொல்கிறாரு இந்த வழக்கை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இந்த வழக்கில் இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்படின்னு சொல்லலாம். அது 24ஆம் தேதி என்னங்கிறது தெரிய வரும் முழுசாக இல்லையா. இப்போதைக்கு பாதி கிணறு தாண்டின சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க பதில் மனு என்ன தாக்கல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அதுக்கு நீதிபதி என்ன சொல்ல போகிறாருங்கிறதும் தெரியல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் 24ஆம் தேதி தாண்டி 25ஆம் தேதிக்கு தான் இந்த வழக்கோடைய உண்மையான நிலை என்ன, இந்த வழக்கோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அந்த விஷயங்கள் வெளியே கசிஞ்சாக்கா அதுக்கு எதிர்த்தரப்பு மனு அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை பாப்பா மோகன் சார்கிட்டையும் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டீங்க. அப்படிங்கிறனால அது 24ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த 24ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லினாக்கா அதுக்கு இடையில் நேற்று என்ன நடந்ததுன்னு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்தது. ஸோ அவங்களுக்கும் பதில் சொன்ன விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் போடும்போது கமெண்ட் செக்ஷனில் வடிவேலுக்கு என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வடிவேலுக்கு என்னாச்சுன்னு உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா, இல்லை தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி கேட்குறீங்களாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அவர் போக்சோ ஆக்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, அவர் சொந்த அண்ணன் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவர் பண்ணது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்தனால அவர் போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அவரோட ஒய்ஃப் பத்திரிகையாளர் முன்னாடி அழுதுகிட்டே கணவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்களே அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு அவர் போக்சோ ஆக்டில் கைது பண்ணப்பட்டிருக்காரு, சொந்த அண்ணன் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது பற்றி மேலே பேசக்கூடிய விஷயம் இல்லை. அப்படின்னால இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி வழக்கில் ஸ்ரீமதிக்காக இவ்வளோ தூரம் பேசி கொண்டிருந்த ஒரு ஆளே இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டார் அப்படிங்கிறது அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் வெளியில் வரலை. ஸோ இவரெல்லாம் பேசுகிறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ என்ன அடுத்து என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, பாப்பா மோகன் சார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு நான் அவர்கிட்ட பேசும்போது அந்த கேள்விகளை கேட்டு அதில் பதில் பெற முயற்சி பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நான் அவரை மீட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.